ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? காலையில் ஒரு 6:20க்கெல்லாம் வீட்டிலேருந்து ஸ்டேடியம் கிளம்பிட்டோம். பசங்களுக்கு 6:30 மணிக்கு டேக்வாண்டோ கிளாஸ் இருக்குது, அதனால் போனோம். அப்படியே பசங்களை கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் வாக்கிங் போயிட்டோம். பசங்க எங்கள் கூட வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டு தான் கிளாஸ் போனாங்க. ரன்னிங் ப்ராக்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஸ்டேடியத்தில். இதுதான் பாண்டிச்சேரியோட ஸ்டேடியம். வாக்கிங் முடிச்சுட்டு குபேர் அங்காடிக்கு தான் போயிருந்தோம், மார்க்கெட். வெள்ளரிக்காய், இஞ்சி, கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு பப்பாளி பழம் வாங்கினேன். அப்படியே போய் முட்டை வாங்கிட்டு மீன் வாங்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். டைம் ஆகாதனால கடையெல்லாம் நிறைய திறக்கவே இல்லை. விரால் மீன் தான் வாங்கியிருந்தோம். கிலோ வந்து 500ரூபான்னாங்க. அப்புறம் 450 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்படியே கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு 8 மணிக்கு கிளாஸ் முடியும். அப்படியே பசங்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து காலையில் டிஃபன் வந்து வெண்பொங்கலும் பால் காய்ச்சி வச்சுருந்தேன். அப்புறம் தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருந்தேன். எனக்கு வந்து ஓட்ஸ் ஊற வச்சுருக்கேன், அதுதான் சாப்பிடுவேன். பசங்களுக்கு வந்து டிஃபன் கொடுத்தேன், பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு மெத்தையில் போய் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. எங்கள் வீட்டு மெத்தையில் மரம் தழைலாம் நிறைய கொட்டிகிட்டு இருந்தது. தழையை விட பூ தான் நிறைய கொட்டியிருந்தது. மூஞ்சி மரம்னு சொல்லுவாங்கள்ல, அதோடைய பூக்கள் தான் கொட்டி கிடக்கு. 3 நாளைக்கு ஒரு வீடு பெருக்குனாலே நிறைய சாக்கு நிறைய வருது. அப்படியே செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக மேலே தெளித்து விட்டுட்டேன், வெயிலுக்கு செடியெலாம் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு. என் தலையில் மேலே வச்சுருக்க பூ என் பையன் பறித்து வச்சு விட்டான். நான் தண்ணி ஊற்ற வந்தோடனே அவரும் தண்ணி ஊற்றுறாரு செடிக்கெலாம். மெத்தையிலே பிரண்டை வளர்ந்துட்டு இருக்கு, அதை வந்து நம்ம பறிச்சிக்கலாம். துவையல் செய்யறதுக்காக தான் பறிக்கிறேன். நல்லா கொழுந்தாக இருக்கிறத மட்டும் பறிக்கிறதுக்காக நுனியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நிறைய காய்கறி போட்டேன், ஆனால் வந்து குரங்கு விடலை. எங்கள் ஏரியாவில் குரங்கு தொல்லை நிறையா இருக்குது. எந்த காய்கறி வச்சாலும் அது வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. சின்ன சின்ன பிஞ்சிலே கடிச்சு கிளை போட்டு போயிடும். அதனால் எந்த காய்கறியும் வைக்கிறதில்ல. பிரண்டை பறிச்சிட்டு வந்தாச்சு. காலையில் டிஃபன் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். ஓட்ஸ் ஊற வச்சுருந்ததில் கொஞ்சமாக மாம்பழம் கட் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். வாரத்தில் 2 நாள் ஓட்ஸ் சாப்பிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.